வெல்கம் டு விஎன்எஸ் அகாடமி. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்றுக்கொன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒழுக்கமுடைமை, தமிழ் தாத்தா உவேசா அப்படின்னு 2 டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பற்றி பார்த்துடலாம். This video sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install application. https://buyMode.shop/links/0F5993744A 92130798 6B53E8. Sponsor content has BuyMode, has BuyMode e-shopping, has BuyMode online, has BuyMode shopping, has BuyMode application. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸை தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. மற்ற ஆன்லைன் ஷாப்பை விட கம்மி ப்ரைஸில் தராங்க. விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒழுக்கமுடைமை. ஒழுக்கமுடைமை அப்படின்றது அறத்துப்பாலில் இல்லறவியலில் அதிகாரம் 14 அமைஞ்சிருக்கு. ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறது தத்தம் குலத்திற்கும் இல்லத்திற்கும் ஏற்ற ஒழுக்கமுடையாராதல். அடுத்து அறிஞர் பொருள்கள் கொடுத்துருக்காங்க. விழுப்பம், சிறப்பு, தரலான், கொடுப்பதால், ஓம்பப்படும், காப்பாற்றப்படும், எய்துவர், அடைவர், மேன்மை, உயர்வு, இழுக்கம், குற்றம், ஒட்ட, பொருந்த, ஒழுகல், நடந்து கொள்ளுதல், கல்லார், அறியார். அடுத்த டாபிக் தமிழ் தாத்தா உவேசா. உவேசா பிறந்த ஊர் திருவாரூர் உத்தமதானபுரம். அவரோட இயற்பெயர் வேங்கடரத்தினம். அவரோட ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். அவரோட ஆசிரியர் அவருக்கு வைத்த பெயர் சாமிநாதன். இவருடைய பிறப்பு 19/2/1855. அவருடைய இறப்பு 28/4/1942. உவேசா என்பதன் விரிவாக்கம் உத்தமதானபுரம் வேங்கடசுபுவின் மகனார் சாமிநாதன். அருந்தமிழ் இலக்கியங்கள் ஓலைச்சுவடி. உவேசா அவர்களுக்கு கிடைத்த இடம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி. ஓலைச்சுவடி எழுத்துக்களில் எது இருக்காது அப்படின்னா புள்ளி, ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது. எடுத்துக்காட்டா பேரன் அப்படிங்கிறது பெரணை என்றும் பேரனை என்றும் வாசிக்கலாம். அதாவது முன்னும் பின்னும் உள்ள வரிகளை கொண்டு தான் அவங்க பொருள் கொள்வாங்க. 99 வகையான பூக்களின் பெயர்கள் உள்ள ஓலைச்சுவடி எது அப்படின்னா குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கபிலர். குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள் என்னென்ன அப்படின்னா கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். உவேசா பதிப்பித்த நூல்கள் என்னென்ன அப்படின்னா 8 தொகை 8, 10 பாட்டு 10, சீவக சிந்தாமணி 1, சிலப்பதிகாரம் 1, மணிமேகலை 1, புராணங்கள் 12, உலா 9, கோவை 6, தூது 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி 3, பரணி 2, மும்மணி கோவை 2, இரட்டை மணிமாலை 2, பிற பிரபந்தங்கள் 4 அப்படின்னு மொத்தமாக 80 நூல்கள். தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் என்ற இதழில் தொடராக எழுதியவர் உவேசா. அந்த இதழோட பேர் என்ன அப்படின்னா என் சரிதம். உவேசா நினைவு இல்லம் அமைந்துள்ள இடம் உத்தமதானபுரம். உவேசா சிறப்பு அஞ்சல் தலையை நடுவண் அரசு வெளியிட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 2006. டாக்டர் உவேசா நூல் நிலையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1942. டாக்டர் உவேசா நூல் நிலையம் அமைந்துள்ள இடம் சென்னை பெசன்ட் நகர். உவேசா அவர்களின் தமிழ் பணியை பெரிதும் பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் அப்படின்னா ஜியு போப், சூலியன் வின்சோன். இதோட அந்த டாபிக் முடிஞ்சது.